ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த 2024 கடைசி நாள். இன்றைக்கி நம்ம உறுதிமொழி எடுக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான சேமிப்புகள் செஞ்சு இப்போ இருக்க நிலைமை விட கண்டிப்பாக நம்ம உயர்ந்த நிலைமைக்கு கண்டிப்பாக போகணும். ஸோ அதுக்காக நம்ம ஆரம்பிக்க போகிற சேமிப்புகள் என்னென்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சீட். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், லலிதாவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பட் எனக்கு பெனிஃபிட் அவ்வளோவா கிடைக்கல அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக எனக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு கோல்டு சீட் நான் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் இந்த வருஷம். ஸோ அதுதான் என்னோட முக்கியமான ஒரு உறுதிமொழியாக நான் இந்த வருஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு பவுனாவது கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு கண்டிப்பாக இந்த கோல்டு சீட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச். ஸோ இது நான் லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நவம்பரில், டிசம்பரில். ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னா 5000 10,000 கிடையாது. அந்த சின்ன சின்ன காயின் சேமிப்பு, அதுக்கப்புறம் 10 ருபீஸ் 20 ருபீஸ் சேர்த்து நான் எவ்வளோ கொண்டு வந்தேன், ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டிசம்பர் மந்த் சேவிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அந்த அமௌண்ட்டு. ஸோ அதை கண்டிப்பாக நான் 100 mg கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். கோல்டு காயின் வாங்கணும். பட் எப்படி இதுக்குன்னு தனியான அமௌண்ட் எடுத்து வைப்பேனா அப்படின்னா கிடையாது. டிசம்பர் மந்த் சேவிங்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே கோல்டு காயினை நான் மாற்ற போகிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தா 100 மில்லிகிராம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டை போட்டு கண்டிப்பாக நம்ம காயினாக மாற்ற போகிறோம். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து ஆர்டி இன் பேங்க். ஏன் ஆர்டி ஓப்பன் பண்ண போகிறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பேங்க்னால் நான் அந்த 1 இயரில் நம்ம அந்த அமௌண்ட்டை ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் எனக்கு அந்த 1 இயரில் அமௌண்ட்டு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த 1 இயரில் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டியை நான் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்னால் ஆர்டி 5 இயர்ஸ்க்கு வரும். அது உங்களுக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பேங்க்கில் ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிபிஎஃப். பிபிஎஃப்பில் கண்டிப்பாக நான் 1500 இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ 1500 இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்றத உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 1500 கண்டிப்பாக பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எந்தளவு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் அக்கௌண்ட். கண்டிப்பாக நம்மளுக்காக ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டோ, ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்ம பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம கண்டிப்பாக அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அந்த எடுத்து வைக்கிறோம்ல அந்த மந்த் சேவிங், கண்டிப்பாக கோல்டு சீட்டும் போடணும். அடுத்ததாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுருணும். ஸோ எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த அமௌண்ட்டெல்லாம் சேரும்போது அதை அப்படியே கொண்டு போய் இந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஸோ ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஜஸ்ட்டு என்ட்ரி மட்டும் போட்டுட்டு அந்த பேங்க் புக்கை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ப்ளேஸில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்கிட்டையும் நீங்கள் இப்போ சொல்ல வேணாம். கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட்டாக இருக்குது. பேங்க்கில் ஸோ நார்மலாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த டிசம்பர் 31 ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற முக்கியமான உறுதிமொழி என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 பவுன் தங்கமாவது வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ அது காயின்ங்கிறது அது தனி. ஓகேயா? ஸோ அது வேண்டாம். நம்ம இந்த 1 பவுன் தங்கம் கண்டிப்பாக வாங்கணும். வாங்கி நம்ம இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற நிலமையிலேருந்து கண்டிப்பாக நம்ம அப்கிரேட் ஆகியே ஆகணும். ஸோ அது லேடிஸோட கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். தேவையில்லாத செலவுகள் நம்ம ட்ராக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாகவே சேரும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, தேவையில்லாமல் வெளியில் போய் சாப்பிட்றது, இதுதான் நம்ம குறைச்சாலே நம்ம கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் சேர்க்கலாம். சில பேருக்கு அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்தாலே எனக்கு ஓரளவு அமௌண்ட்டு சேவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு காமெடியான ட்ரிப்பு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய சேவிங்ஸ் வந்து கோல்டு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு என்ன மாதிரி நீங்களும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.